வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கிய 32 மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவின் கட்சியில் இணைந்துள்ளனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை. இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவும். இனியும் அதிமுகவில் செயல்பட்டால் எங்களது வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் என்று தென் மாவட்டத்தை சார்ந்த 35 மாவட்ட செயலாளர்கள் பக்கம் அதிமுகவின் தொண்டர்களுடன் சசிகலாவின் கட்சியில் இணைந்துள்ளனர். எடப்பாடி தான் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார், கூட்டம்தான் கூடுகிறது, பிறகு எதற்காக அதிமுக தோல்வியடையும் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையாகவே எடப்பாடி செல்லும் இடத்தில் கூட்டம் வருவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நபருக்கு 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை கொடுப்பதாகவும், அவர் பேசும் பொழுதே அங்குள்ளவர்கள் சென்று வருவதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் ஏற்கனவே 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியை தழுவியது. இப்பொழுது விஜய் அவர்களது அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் போட்டியில் இணைந்துள்ளதன் காரணமாக வாக்கு சதவீதம் தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை முதல் முறையாக சுமார் 80 தொகுதிகள் வரை இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக எடப்பாடியே தேர்தல் களத்தை அமைத்துவிட்டார். ஏனென்றால் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் தான் யார் வெற்றியடைய வேண்டும், யார் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டுக்கள். அப்படி பார்க்கும் பொழுது திருமாவளவன் திமுகவில் இருக்கிறார். அதே சமயம் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் திமுகவில் இருக்கிறது. சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களையும் இழந்த எடப்பாடி தேவர் சமுதாய மக்களது ஓட்டுக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்துள்ளார். இதனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்ததன் காரணமாக மாவட்ட செயலாளர்கள் இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி சசிகலாவின் கட்சியில் இணைந்தது சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தால் உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடியே இனியும் பதவியில் இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடைபெறலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகளில் 5 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அதிமுக தோல்வியை தான் தழுவும் என்றும் கூறியுள்ளது. 175 தொகுதிகளில் திமுக வெல்லும் என்று ஏபிபி நாடு கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது.